கார்த்திகை புராணம் 21ஆம் அத்தியாயம். புரஞ்சனன் கார்த்திகை மாதத்தின் விளைவு. இதனால் போருக்கு தயாராக வந்த புரஞ்சயன் காம்போஜி நில உரிமையாளர்களுடன் கடுமையான போரில் ஈடுபட்டான். அந்த போரில் தேவி ராதையையும் குதிரைப்படைகளையும் காலாட்படைகளையும் எதிர்த்து போராடியது. மல்யுத்த வீரர்கள் வாள்கள், கதாயுதங்கள், அம்புகள் மற்றும் ஈட்டிகளுடன் திறமையாக போரிட்டனர். இரு படைகளுமே வெற்றிக்காக ஆர்வத்துடன் போரிட்டனர். சிங்கங்களைப் போல் கர்ஜித்தனர், வீரத்தை வெளிப்படுத்தினர், உரத்த மேளங்களை வாசித்து சங்குகளை ஊதினர். அந்த போர்க்களத்திலிருந்து உடைந்த தேர் திமில்கள், துண்டிக்கப்பட்ட உடல்கள், தலைகள் மற்றும் கரங்கள் மற்றும் வேதனையின் அழுகைகளை காண முடிந்தது. மலைகள் போல கிடந்த யானைகள் மற்றும் குதிரைகளின் பெரிய காட்சிகளாக இருந்தன. உடல்கள் போரிலும் வீரத்திலும் இறந்த ஆன்மாக்களை எடுத்துச் செல்ல தேவதைகள் மலர் போன்ற விமானங்களில் வந்தனர். சூரியன் மறையும் வரை இவ்வளவு கடுமையான போர் நிகழ்ந்தது. காம்போஜாதி பூபாலனுடன் படை பெரும் இழப்புகளை சந்தித்தது. இருப்பினும் 3 அக்ஷோகிணிகளை கொண்ட புரஞ்சயனின் படை மிகுந்த துணிச்சலுடனும் உறுதியுடனும் தோற்கடிக்கப்பட்டது. பெரிய படை இருந்த போதிலும் புரஞ்சயன் தோற்கடிக்கப்பட்டார். அதன் மூலம் புரஞ்சயன் எதிரிகளால் கண்டுபிடிக்கப்படாமல் ஒரு இரகசிய பாதை வழியாக தனது இல்லத்திற்கு ஓடிவிட்டார். வலிமைமிக்க எதிரி மன்னர்கள் ராஜ்யத்தை ஆக்கிரமித்தனர். புரஞ்சயன் வருத்தமும் வெட்கமும் அடைந்தார். காலப்போக்கில் வசிஷ்ட மாமுனிவர் வந்து புரஞ்சயனை ஆறுதல் படுத்தி, அரசரே, நான் முன்பு ஒரு முறை உங்களிடம் வந்திருக்கிறேன். நீங்கள் தர்மத்தை மீறிவிட்டீர்கள். செய்வது என்னவென்றால், நான் தங்களை எச்சரித்தேன். அப்போது நான் வாயடைத்து போனேன். நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்யாமல் அநீதியாக நிகழ்ந்து கொண்டதால் தான் இந்த போரில் தோற்று எதிரியிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தேன். இப்போதும் கூட என் வார்த்தைகளை கேளுங்கள். வெற்றியும் தோல்வியும் கடவுளின் கரத்தில் தான் உள்ளது என்பதை அறிந்து ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? எதிரி மன்னர்களை போரில் வென்று உங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று எண்ணாதீர்கள். நகிதோபதேசம். இது கார்த்திகை மாதம். நாளை கிருத்திகை நட்சத்திரத்துடன் கூடிய முழு நிலவில் நீராடி தினசரி சடங்குகளை செய்து ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி கடவுளை வணங்கி கடவுளின் நாமத்தை நினைவு கூர்ந்து நடனமாடுங்கள். நீங்கள் இவ்வாறு நடனமாடினால் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். இறுதியாக நீங்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணருக்கு சேவை செய்வதால் பகவான் ஸ்ரீஹரி மிகவும் மகிழ்ச்சி அடைவார். மேலும் உங்கள் எதிரிகளை வெல்ல ஒரு சக்கராயுதத்தையும் உங்களுக்கு வழங்குவார். எனவே நாளை அப்படி செய்தால் தாங்கள் இழந்த ராஜ்யத்தை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். தாம் அநீதியானவராகி கெட்ட சகவாசம் வைத்து தோல்வியடைந்து விட்டீர்கள். எழுந்திருப்பாய். பகவான் ஸ்ரீஹரி தமது மனதில் நுழைந்து, நான் கூறியபடி செய் என்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உனக்கு அறிவுரை கூறியுள்ளார். தூய்மையற்றவர் தூய்மையானவர், புனிதமானவர் குரு என்று அழைக்கப்படுபவர். இவ்வாறு ஸ்கந்த புராணத்தில் வசிஷ்ட மாமுனிவர் கூறிய கார்த்திகை புராணத்தின் 21ஆம் அத்தியாயமான 21ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.